ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமதி ஹோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி கவர் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே நம்ம காய்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எப்படி ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இஞ்சி தான் நான் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். நான் இஞ்சி மோஸ்ட்லி வாஷ் பண்ணாமலே அப்படியே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ரொம்ப மண்ணாக இருந்தால் மட்டும்தான் நான் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுவேன். மண் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மண்ணாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு தண்ணியில் நல்லா அலசிட்டு காட்டன் டவலில் அந்த இஞ்சியை போட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மண்ணாக இருந்தால் மட்டும்தான் இது போல் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஏன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் சீக்கிரமாகவே அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரொம்ப நாளைக்கு வராது. அதனால தான் வாஷ் பண்ணாமல் அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இஞ்சி. அடுத்து தக்காளியும் நான் என்ன பண்ணுவேன்னா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன். அப்படியே ஸ்டோர் பண்ணால் அழுகி போயிடும். அடுத்து முருங்கைக்காய் அப்படியே நீட்டாகவே ஸ்டோர் பண்ணாமல் இது போல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேப்பரில் சுற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு வரும். மற்ற காய்கறி எதுவுமே நான் வாஷ் பண்ணாமல் அப்படியே தான் வைப்பேன். ஏன்னா சமைக்கும் போது அப்படியே வாஷ் பண்ணி சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருவேன். அடுத்து வெங்காயம் ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இருக்கிற ட்ரேயில் தான் நான் எப்பயுமே வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணுவேன். அதை அப்படியே வெங்காயத்தை அப்படியே போட்டால் அந்த தோலெல்லாம் கீழே விழுந்து நமக்கு டஸ்ட்டு நிறைய வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இதில் ஒரு பேப்பர் அப்படி இல்லைன்னா கவர் ஷீட் ஏதாச்சும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது ஏதாச்சும் வெங்காயம் எதனா அழுகி போனாலும் அது அந்த இடத்த ஃபுல்லாகவே நாஸ்தி பண்ணிடும். இது போல் பண்ணும்போது அந்த கவரில் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இது போல் வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு அது எல்லாமே நம்ம காத்தோட்டமாக இருக்கிற பிளேஸில் வச்சாவே போதும், ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் அடியிலவே என்னோடய வெங்காய பாக்ஸ் எல்லாம் இருக்கும். நான் எப்பயுமே அதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி வாங்கிட்டு வந்த உடனே அது கட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத இலைங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிலது அழுகி போன இலைங்க, கலர் மாறின இலைங்க எல்லாம் இருக்கும். அது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பாதியாக கிள்ளிட்டு அது காம்பு மட்டும் நான் தனியாக ஸ்டோர் பண்ணிப்பேன். இலைலாம் இருக்கிறதுல ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா இது சட்னிக்கு இல்லை குழம்புக்கு ஏதாச்சும் போட்டு அரைக்கும் போது அந்த கொத்தமல்லியோட காம்பெல்லாம் போட்டு அரைச்சா டேஸ்ட் இன்னமும் கூடுதலாகவே இருக்கும். அடுத்து கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோடனே இது போல் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஒரு நூலில் கட்டிட்டு அப்படியே எங்கேயாச்சும் காத்தோட்டமான இருக்கிற பிளேஸில் கட்டி விட்டோம்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டிலவே நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸுங்க நிறையவே இருக்கும். ஸ்டீல் பாக்ஸ் யூஸ் பண்ண வேணாம். பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா கரண்ட் பில் சேவ் பண்ணும். ஸ்டீல் கொஞ்சம் அதிகமாகவே கரண்ட் பில் இழுக்கும். இது போல் பாக்ஸில் நம்ம கொத்தமல்லியை உருவி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா ஏதோ ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்பெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ரமதி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து புதினா எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுவேன்னா, புதினா வாங்கிட்டு வந்தோடனே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா இது போல் ஒரு கிளாஸில் பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதில் புதினாவை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கவரை வச்சு ஒரு லப்பர் பேண்டை சுற்றி விட்டுட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே கவரில் கட்டி வச்சோம்னா சீக்கிரமாக அழுகி போயிடும் புதினா. டைம் இல்லாத போது அது போல் பண்ணுவேன். டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் உடனே அந்த கட்டை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற தேவையில்லாத இலையெல்லாம் எடுத்துகிட்டு புதினா இலையை தனியாக கிள்ளி ஒரு டப்பாவில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். புதினாவை நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கலாம். புதினாவில் சட்னி செய்யலாம், புதினா சாதம் செய்யலாம். அதுபோல் அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கும் நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. புதினாவை கிள்ளிட்டு அந்த காம்பு எல்லாமே தூக்கி போடாமல் உங்கள் வீட்டில் பால்கனியோ அப்படி இல்லைன்னா செடி வைக்கிற மாதிரி வசதி எங்கேயாச்சும் இருந்தாலோ
புதினாவோட காம்பை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் மண்ணை போட்டு, வாட்டர் பாட்டிலுன்ட்டு இல்லை, வேறு ஏதாச்சும் ஒரு டப்பா எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து கொஞ்சமாக மண்ணை போட்டுட்டு இந்த புதினாவோட காம்பை வந்து நம்ம வந்து அங்கங்கே சும்மா அப்படி சொருகி விட்டாலே போதும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே புதினாவை வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து வந்து அதிலேருந்தே பறித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோல் செய்யும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த புதினா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அது போல் வசதி இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா புதினாவோட காம்பு, கொத்தமல்லியிலேருந்து வேஸ்ட்டாக போடுறது, காய்கறிங்க அது போல் இருந்துச்சுன்னா வெளியில் வந்து மாட்டுக்கு கொண்டு போய் போட்டுருவேன். அது வந்து சாப்பிட்ரும். இது போல் பேப்பர் வந்து கவர் பண்ணி வைக்கும்போது அந்த ஈரத்தன்மை எல்லாமே வந்து அந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இஞ்சி வந்து ட்ரை ஆன உடனே இது போல் ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து இஞ்சி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த கண்டெய்னர் வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டெய்னர் வந்து இது போல் கண்டெய்னர் வந்து வாங்குறத விட ஜிப்பர் கவரு அப்படி இல்லைன்னா அமேசானில் வேறு டைப்ஸில் வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்குது, அது போல் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன் இது போல் சொல்கிறேன்னா, இது போல் கண்டெய்னர் வந்து நம்ம வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணும்போது உள்ளே இருக்கிற டப்பாக்குள்ளே வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியல, மேலவே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணவே முடியல. இது போல் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. கிளாத்தில் வந்து சுருக்கு பை மாதிரி விற்கிறாங்க, அது போல் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து பனானாவை வந்து எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்னா, இது போல் கவரை வந்து பனானாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பனானா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒரு 5 பனானாவை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது போல் கவரை வந்து அது மேலே இருக்கிற இல்லையா அந்த காம்பு மேலே வந்து நல்லா சுற்றி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாவே போதும், நல்லா ஸ்ட்ரிப்பாகவே நிற்குது. லப்பர் பேண்ட் போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. நான் சரி டைட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். லப்பர் பேண்ட் போடலனாலும் அந்த பேப்பர் வந்து அப்படியே நல்லா ஸ்ட்ரிப்பாகவே இருக்குது அந்த பனானா காம்பு மேலே. இது போல் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பனானா சீக்கிரமாக அழுகியும் போகாது. ஒரு வாரம் கழித்து யூஸ் பண்ணுற பனானா எல்லாமே இது போல் ஸ்டோர் பண்ணிப்பேன். இது வந்து எங்கள் மரத்தில் வந்தது தான். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா அதை வந்து தனித்தனி பீஸாகவே கட் பண்ணிப்பேன். கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கிற காம்பு எல்லாமே வந்து தூக்கி போட்டுருவேன். இது போல் பண்ணால் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அப்பப்போ பிச்சுட்டு போனாங்கன்னா தோல் தனியாக வந்துடும், அந்த காம்பு தனியாக வந்துடும். அதனால் குட்டி குட்டி பூச்சிங்க வந்து மேலே வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இது போல் கட் பண்ணி வச்சோம்னா ஈஸியாகவே சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்லா ஹோல்ஸ் இருக்கிற கண்டெய்னராக இருக்கணும். வாழைப்பழத்தை வந்து ஃபுல்லாகவே மூடி வைக்கக்கூடாது, காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல வந்து வச்சுக்கலாம். அடுத்து தக்காளியும் வெஜிடபிள்ஸை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா, இது போல் காட்டன் ஷால் அப்படி இல்லைன்னா டவல் எதாச்சும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நம்ம அந்த கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி மடிச்சிட்டு அது உள்ளே வந்து வச்சுப்போம். இது போல் மடித்து வச்சிட்டோம்னா அதுக்கு மேலே வந்து நம்ம தக்காளி, கத்திரிக்காய், நம்ம வாங்குகிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு பார்ட்ஸாக பிரித்து அப்படியே போட்டு வச்சோம்னா டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். நம்ம கவர் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம வந்து அந்த இதை ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகும். கவரில் வந்து அப்படியே கட்டி வச்சிட்டோம்னா என்னென்ன காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்காம அப்படியே விட்டுடுவோம். அதனால் நிறைய காய்ங்க வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஆனால் இது போல் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ட்ராலியை வந்து இழுக்கும்போது என்னென்ன காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துப்போம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ.